Hi friends, it's me Afsal Ahmed for happy married life. Of course இந்த இமேஜ் பாருங்க. கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருக்காங்க? ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அப்படியே கல்யாணம் ஆகி கொஞ்சம் 10 இயர்ஸ் ஆகுது. ஒரு சின்ன கேப் விழுகுது பாருங்க. இந்த இமேஜை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு, ஒய்ஃப் எங்கே இருக்காரு. அஃப்கோர்ஸ் குழந்தைங்க அப்படின்னு வரும்போது இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இப்போ யார் இருக்கா அப்படின்னா குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கூட ஓகே, வேற யாரும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்தாலே தெரியுது ஒரு டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் என்ன ஆகுது அப்படின்னா கம்மியாகுது. அஃப்கோர்ஸ் அப்போ குழந்தைங்க முக்கியம் இல்லையா அப்படின்னா குழந்தைங்க முக்கியம் தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர் தான் ரொம்ப முக்கியம் வந்துக்கல. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் எங்கே போகும் அப்படின்னா அடுத்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா என்ன இல்லை அப்படின்னா ஒரே பெட்ரூமில் இருக்காங்க, ஆனால் தனித்தனியாக என்ன பண்ணியிருக்காங்க, படுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேட்டட் லைஃப் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் ரெண்டு பேருமே யார் மேலே கொடுக்குறாங்க அப்படின்னா கிட்ஸ் மேலே தான் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா ஒரு இன்டிமேசி, ஒரு டிஸ்டன்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த இமேஜ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஹோல் ஃபேமிலி கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் குழந்தை முக்கியம் இல்லையா, பசங்க முக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அஃப்கோர்ஸ் முக்கியம். இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வரும்போது ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃபும், ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்டு தான், ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்டு தான் முக்கியம். இவங்க ரெண்டு பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி எக்ஸலண்ட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ரெண்டு பேரும் யாருக்காக தான் வாழ்வாங்கன்னா குட்டீஸ்க்காக தான் வாழ்வாங்க. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு பீரியட் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போயிடுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப்னு சொல்லி போகும்போது இவங்க ரெண்டு பேரும் தான் மறுபடியும் வாழ்க்கையில் லைஃப் லாங் இருந்தாகணும். அட் எனி காஸ்ட் உங்களோட லவ்வை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபார் மோர் கண்டென்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.